Praise the Lord. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே இந்த உடன்படிக்கை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். You're most welcome to the Covenant of the Day. And today is 31st May 2026. It's a Thursday, வியாழக்கிழமை. அற்புதமான காரியங்களை பவுல் பேசிக்கொண்டு வருகிறார். குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய தரம், அவரை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இயேசுவை பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார். அதுக்கு முன்பதாக அவர் சொல்றார், நமக்கு ஒரு முக்கியமான இடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதுனால நம்ம இடத்துல ஆண்டவர் இப்படியெல்லாம் எதிர்பார்க்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாக நீ உன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய பேச்சு எப்படி இருக்குது, என்னுடைய செய்கை எப்படி இருக்கிறது பார்ப்போமா இன்னைக்கு. Let us see the word. Galatians chapter 3 verse 8. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். But now you yourselves are to put off all this anger, wrath, malice, blasphemy, filthy language out of your mouth. இப்பொழுது கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது, தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவையெல்லாம் விட்டுவிடுங்கள். காரணம் என்ன? நீ ஆண்டவர் இடத்துல வந்திருக்கிற, இவையெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. எதெல்லாம் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே. முதலாவது கோபம், கோபத்தோடு செயல்படுவது, கோபத்தோடு பேசுவது, கோபத்தோடு காரியங்கள் செய்வது, கோபத்தோடு பழி வாங்குதல். கோபம் வரும்போது என்ன பேசுகிறோம் என்று தெரியாது, என்ன செய்கிறோம் என்றும் தெரியாது. ஆமா தானே? இன்றைக்கு நிறைய குடும்பங்கள், திருச்சபைகள் அழிவதற்கு காரணம் கோபம், ஒருவர் மேல் ஒருவர் கோபம். ஆமா தானே? ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ கோபப்படாத, கோபமா இருக்காத. Put all these things like anger, wrath, malice, blasphemy, அதாவது புனிதத்தன்மையை குறித்து குரலாய் பேசுவது. ஆமா, அதைத்தான் நீங்க தமிழ்ல தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். அருமையானவர்களே, எதையாவது கேட்க வேண்டும், எதையாவது பேச வேண்டும் என்று பேசாமல், அதான் பேசுறாரு பாருங்க, உங்கள் வாயிலிருந்து பிறக்கலாகாது, இதெல்லாம் விட்டு விடு. எதை நினைத்து நீ காரியங்களை செய்கிறாய்? யோசிச்சு பாருங்களேன். இந்த வசனம் எவ்வளவு தூரத்துக்கு என் வாழ்க்கையில உண்மையா இருக்கிறது. அருமையானவர்களே, அநேக சமயம் நாமே நாம் நீதிமான்களாக்கி கொள்ளுகிறோம். We think, I'm a righteous person. When you think the pride, the spiritual pride, what we did, I will do to you when you have a spiritual pride yourself, you try to condemn others. நாம் மற்றவர்களை தாழ்வாக நியாயம் தீர்க்க பார்ப்போம். ஏனென்றால் நமக்குள்ளே ஒரு நியாயம், நீ அளக்கிற அளவின்படியே உனக்கு அளக்கப்படும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். உனக்கு கிடைத்த நீதி, how you become a righteous? Not because of your deed. நீ செஞ்ச காரியத்தினால் அல்ல, கடவுள் மனிதனுக்காக செஞ்ச காரியம். அவரே மனிதனாக சிலுவையிலே அவர் உயிரை கொடுத்ததினாலே தான் you are called righteous people when you accept and you believe. ஆகவே இதை உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் பேசுதல், சிந்திப்பது, செயல்படுது, வார்த்தை, இவையெல்லாம் கவனமாக இருக்க வேண்டுமாம். இது தானே இங்க வேதத்துல பவுல் சொல்றாரு, you should not, உன்னுடைய வாயில் இவெல்லாம் புறப்படக்கூடாது, இதையெல்லாம் விட்டு விடுங்கள். filthy language out of your mouth, இவையெல்லாம் விட்டு விடு, இவையெல்லாம் எடுத்து விடு. முடிந்தவரை நல்ல வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை, ஒருத்தர் உற்சாகப்படுகிற வார்த்தைகளை பேசு. சாபக்கேடான வார்த்தைகள், குறைகள், குற்றங்கள்,
கோபம், இவையெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாதான். கஷ்டம்தான், ஆனால் பரிசுத்த ஆவியினாலே நாம் முடியும். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வால். ஒருவேளை நீ ஆசீர்வாதம் பெறுவதற்கும் அல்லது நீ குணமாவதற்கு இவைகள் தடையாக இருக்கலாம் அல்லவா? யோசிச்சு பார்த்து ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதோ எங்கள் பாவங்களை, எங்கள் குறைகளை உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம். அப்பா, உம்முடைய ரத்தத்திலே கழுவி உமக்கு பிரியமாய் நாங்கள் பேச, யோசிக்க, செய்ய ஆண்டவரே அருள் புரியும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, help us to be like you, Lord. Take away all the filthy evil thoughts from our mind and our mouth. தீய வார்த்தைகள், ஆசீர்வாதம் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் எங்கள் வாயிலிருந்து, எங்கள் சிந்தனையிலிருந்து எடுத்து போடுங்க. இன்றைக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையை சோதித்து பார்க்க வேண்டும். உன்னிடத்தில் ஏதாவது இருக்கா? யோசிச்சு பாரு, ஒப்பு கொடு. டேக் கேர் and God bless.